நீங்க சொல்றனால எதுவும் நடக்க போறதில்ல. உங்க ரெண்டாவது பொண்ணு மேலதான மர்டர் அட்டெம்ப்ட் கேஸ் நடந்திருக்கு. அவங்க வந்து என் மேல எந்த மர்டர் அட்டெம்ப்ட் நடக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கேஸ் முடிஞ்சிடும். உங்க மனசை ஆறுதல் படுத்துறதுக்காக போய் சொல்ல மாட்டேன். பிராச்சியோட கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. இது வரைக்கும் பிராச்சிக்கு நடந்த எல்லா விஷயத்துக்கும் முழுக்க ரியா தான் காரணம். நான் என் ரெண்டாவது பொண்ணை கூட்டிட்டு வரேன். அவ எல்லாம் உண்மையை சொல்லுவா. அப்புறம் நீங்க விட்டுடுவீங்கல்ல? ஆமா, நீங்க போய் உங்க ரெண்டாவது பொண்ணை கூட்டிட்டு வாங்க. ஹலோ மிஸ்டர் மல்கானி. மிஸ்டர் மெக்ரா வாங்க. நீங்க சீக்கிரமா. ஹாப்பி தீபாவளி சார். ஹாப்பி தீபாவளி. உங்களுக்கு நான் எவ்வளவு ஃபோன் பண்ண தெரியுமா? என்ன சார் என்னாச்சு? நான் ஃபோன் மேல ஃபோன் அடிச்சிட்டு இருக்கேன், நீங்க எடுக்க மாட்டேங்கிறீங்க. சாரி சார், தீபாவளிங்கிறதுனால கொஞ்சம் நான் பிஸியாவே இருந்துட்டேன். சார் என் பொண்ணு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவளை பெயில் எடுக்கணும். அதுக்கு உங்க உதவி தேவை. இங்க பாருங்க சார், தீபாவளி அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வரதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. லேட் ஆயிடுச்சு, வாங்க. சாரி சார், இதெல்லாமே எனக்கு எதுவுமே தெரியாது. பட் ஆனா மிஸ்டர் மெக்ரா, அதுவும் இல்லாம இன்னைக்கு பெயில் பேப்பர் ரெடி பண்ண முடியாது. இன்னைக்கு தீபாவளிங்கிறதுனால எல்லாருமே வீட்ல தான் இருப்பாங்க. ஏற்பாடு பண்றேன், நீங்க பேப்பர் ஒர்க் பண்ணா மட்டும் போதும். என்னால இன்னைக்கு பண்ண முடியாது சார். என் பையன் இன்னைக்கு தான் ஹாஸ்டல்ல இருந்து வந்திருக்கான். என்னோட ஒய்ஃபும் லீவ்ல இருக்காங்க. நாங்க எல்லாருமே சொந்தக்கார வீட்டுக்கு போறதுக்கு பிளான் பண்ணிருக்கோம் சார். பட் டோன்ட் வரி, நான் வேற யாருக்காவது கால் பண்ணி பெயில் பேப்பர் ரெடி பண்ண சொல்றேன். உங்க கண்ணுக்கு உங்க ஃபேமிலி தான் தெரியுதுல, என் ஃபேமிலி தெரியல. இன்னைக்கு மட்டும் நீங்க வந்து என் பொண்ணு பெயில் எடுக்கலனா அதுக்கப்புறம் என் கம்பெனியோட எவ்வளவு கேஸ் இருக்கோ அது எல்லாம் வேற வக்கீலுக்கு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நீங்க உங்க ஃபேமிலியோட முழு நேரமும் இருந்துக்கோங்க. இல்ல மிஸ்டர் மெக்ரா, நான் சொல்றதை நீங்க கேட்டாகணும். இல்லன்னா தீபாவளி அன்னைக்கு நீங்க திவால் ஆயிடுவீங்க. புரியுதா? 20 வருஷத்துக்கு முன்னாடி என் அம்மா என்னை விட்டு பிரிஞ்சு போனப்ப அம்மாவுடைய அர்த்தம் தெரியாததுனால எனக்கு அந்த வழி தெரியல. ஆனா இப்ப நடக்கிறது, நான் ரெண்டாவது தடவை எங்க அம்மாவை நான் பிரிஞ்சிருக்கேன். என்ன விடுங்க, நான் ரியாவை பார்க்கணும். என் பொண்ணை நான் பார்க்கணும். சரி, இன்னொரு டிராமாவை பாக்குறதுக்கு ரெடி ஆயிரு. ஒரே ஒரு நிமிஷம் என் பொண்ணை நான் பார்த்துட்டு வந்துடுறேன். ரியா, இவங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க போய் பாருங்க. என்கிட்ட அவ்வளவு டைம் இல்ல. ரியா, நான் உன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நீ எதுக்கும் பயப்படாத. நான் வந்துட்டல, உன் அம்மா வந்துட்டல, உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். உன்னை நான் ரொம்ப நேரம் இங்க இருக்கவும் விட மாட்டேன். ரியா உன்னை சந்திக்க ஆசைப்படல பிரக்யா. ரியா, நான் உன்கிட்ட ப்ளீஸ் வாங்க மேம், நீங்களா வந்துருங்க. இல்லன்னா நாங்க புடிச்சு உங்களை வெளியே தள்ள வேண்டியது ரியா, நான் சொல்றத கேளு. நான் பிராச்சியை கூட்டிட்டு வரேன். அவ வந்து இந்த மாதிரி மர்டர் அட்டெம்ப்ட் எதுவும் நடக்கலன்னு சொன்னா போதும். அப்ப இந்த கேஸ் க்ளோஸ் ஆயிடும். வாங்க, நான் கேளுங்க. உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். வாங்க மேம், என் கையை விடுங்க. போங்க. பிரக்யா பிராச்சிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து எந்த மர்டர் கேஸும் நடக்கலன்னு சொல்லிட்டா அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா கேஸ் க்ளோஸ் ஆயிடும். நான் போட்ட எல்லா பிளானுமே வீணா போயிடும். நான் சீக்கிரமா ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். ரியா, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன், வேலை இருக்கு. அத்தை, நீங்க கொஞ்ச நேரம் என் கூட இருக்க முடியுமா ப்ளீஸ்? டல்லு, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இந்த வீட்டையும் குடும்பத்தையும் நான் எப்படி காப்பாத்த போறேன்னு தெரியல. தான் பொண்ணை ஜெயிலுக்கு அனுப்பிட்டான்னு பிரக்யா மேல பழி வந்திருக்கு. நீ இது வரைக்கும் பிரக்யாவை பத்தி சொன்னது எல்லாமே, அப்புறம் நான் பிரக்யாவை பத்தி புரிஞ்சுக்கிட்டது, அவ கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சிருக்கவே மாட்டா. கண்டிப்பா செய்ய மாட்டா. ஆனா அந்த ஆலியா பிரக்யாவை பத்தி, அவ வாயால இது வரைக்கும் பிரக்யாவை பத்தி நல்ல வார்த்தை சொன்னதே கிடையாது. இந்த அம்மாவும் பொண்ணும் ஒண்ணு சேரலன்னா அப்புறம் அபி பிரக்யாவை நான் எப்படி ஒண்ணு சேர்ப்பேன்? நீயே சொல்லு, நான் எப்படி சேர்ப்பேன்? எல்லாம் நல்லபடியா வந்து கனவு மாதிரி களைஞ்சு போச்சு. தல்லு, நீ தான் நல்ல வழி காட்டணும். அப்படி மட்டும் நீ வழி காட்டலன்னா என்னால உன்னோட ஆசையை நிறைவேற்றவே முடியாது. நான் கிளம்புறோம். நீங்களும் ரொம்ப சந்தோஷம். வணக்கம். ஓகே, தேங்க் யூ. அப்பாடா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ஓஹோ, எனக்கு தாகம் எடுக்குதுன்னு உனக்கு எப்படிமா தெரியும்? 22 வருஷமா இது கூட எனக்கு தெரியலனா நான் எப்படி இந்த வீட்டோட மருமகளாக முடியும்? நீ நல்லா இருடா செல்லம். விக்ரம், இவன் இந்த வீட்டுக்கு மருமகளாதான் வந்தா, அப்புறம் மகளா மாறிட்டா. அட அம்மா, நாம நல்லது நினைச்சா நல்லது நடக்கும். அது என்னடாமா, அத்தை உருவத்துல அவளுக்கு ஒரு நல்ல அம்மா கிடைச்சிருக்காங்க. அதனாலதான் உங்களுக்கு மருமக ரூபத்துல ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கு. ஆண்டவன் புண்ணியத்துல நம்ம குடும்பத்துக்கு தேவையானது எல்லாமே இருக்கு. ஒரு பொண்ணு இல்லங்கிற குறை மட்டும் இருந்துட்டே இருக்கு. நாரடிதாமா, இவதான் வேணாங்கிறா. இல்ல முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். விக்ரம்,
ஏய் ஓ இங்க என்ன நடக்குது? அடிபடலப்பா. இல்ல இல்ல இல்ல, ஒண்ணும் ரன்வீர் இல்ல. எங்க போயிட்ட நீ? பார்ட்டி முடிஞ்சு எல்லா கெஸ்டும் போயிட்டாங்க. நீ எங்க இருந்த என்கிட்ட சொல்லு. எனக்கு என்னோட கெஸ்ட் முக்கியம் இல்ல, என்னோட குடும்பம் மட்டும் தான் முக்கியம். ஆனா பேராண்டி நீ உன் குடும்பத்து கூட இல்ல. நீ எங்க போன? அது வந்து என்னம்மா, இதெல்லாம் கேட்க வேண்டிய கேள்வியா? அவன் ஒரு வாலிபன் பசங்களோட சேர்ந்து வெளியே சுத்திட்டு இருப்பான். அதை விட்டுட்டு நம்மள மாதிரி வயசானவங்க கூட சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ண என்னைக்கு போறான் நீங்க சொல்லுங்க? வயசாயிடுச்சுன்னு ஒத்துக்கிறீங்களோ அன்னைக்கு நான் உங்க பையன்னு ஒத்துக்கிறேன். ஆ, அப்படின்னா நீ என் பையன் இல்லைன்னு சொல்ல வரியா? நான் எப்போ அப்படி சொன்னேன்? அது போகட்டும், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி ஏன் சின்ன பையன் மாதிரி நீங்க நடிச்சு காட்டுறீங்க? அட இங்க பாருப்பா, நீ சந்தோஷப்படணும். இதெல்லாம் பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா உன் அப்பா ரொம்பவே கூல். இந்த விஷயம் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா? அப்பதானே அவங்களும் இதே மாதிரி ஒரு அப்பா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. இன்னைக்கு நீங்க எவ்வளவு சரக்கு அடிச்சீங்க? பல்லவி, உனக்கே தெரியும் நான் குடிக்க மாட்டேன். பொய் சொல்லி. எப்பவாவது கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்டிக்கு போனா லைட்டா சரக்கு அடிப்பேன், மத்தபடி நான் அடிக்க மாட்டேன். சரி சரி அதெல்லாம் விடுங்க. இங்க பாரு ரன்வீர், ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால இப்ப பட்டாசெல்லாம் வெடிக்க முடியாது. ஸ்வீட் வேணா சாப்பிடு. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஆ, குடிக்க மாட்டீங்கன்னு சொல்றீங்கல்ல? அப்பப்போ குடிப்பேன்டா. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி உங்களுக்கு வந்தாமா? என்னாச்சு? இது என்னது? இது எதுக்குப்பா கையில போட்டிருக்க? இதுவா? இது ஒண்ணும் இல்ல, சும்மாதான். உங்களுக்கு தான் தெரியுமே நான் இப்படி ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன்னு. ஒண்ணும் இல்லன்னா அத கழட்டு. இல்ல 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 இல்ல, இப்ப இல்ல, இப்ப என்னால கழட்ட முடியாதுமா. இங்க பாருப்பா, இது உனக்கு சுத்தமா நல்லா இல்ல. என்கிட்ட கொடு. இல்ல 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 இல்லம்மா, தயவு செஞ்சு நீங்க இதை என்னோட விரல்ல இருந்து கழட்டிடாதீங்க. என்னால கழட்ட முடியாது. இங்க பாருப்பா, ஏன் சொல்றேன்னா இது உண்மையிலேயே நல்லாவே இல்லப்பா. இது உன் விரலுக்கு நல்லாவே இல்ல. ஜஸ்ட் கிவ் இட் டு மீ. இல்ல 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 இல்ல, விடுங்க விடுங்க விடுங்கம்மா. ரன்வீர், எதுக்கு சின்ன குழந்தை மாதிரி பிடிவாதம் பிடிக்கிற? உனக்கு அந்த மோதிரம் சுத்தமா நல்லாவே இல்ல. அப்படி உனக்கு போட்டுக்கணும்னு ஆசையா இருந்தா நல்ல டிசைனா பார்த்து போட்டுக்க. இது ரொம்ப கேவலமான டிசைனா இருக்கு கூட. மம்மி, இது என்னோட என்கேஜ்மெண்ட் ரிங். என்கேஜ்மெண்ட் ரிங்? யார் இத கொடுத்தா? பிராச்சி. நானும் பிராச்சியும் என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டோம். அது வந்து தீபாவளிங்கிறதுனால, நல்ல நாளுன்றதுனால நாங்க பண்ணிக்கிட்டோம். பிராச்சிக்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. நீ உண்மையாதான் சொல்றியா ரன்வீர்? ஆமா மம்மி, நான் உண்மையதான் சொல்றேன். எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு பிராச்சியை பிடிக்காதுன்னு. ஆனா எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. நான் அவளை காதலிக்கிறேன்ல, அப்புறம் நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். பிராச்சி, சித்தி, பிராச்சி எங்க? நீங்க முதல்ல சொல்லுங்க, நீங்க எங்க இருந்தீங்க? உங்களை நினைச்சு நாங்க எவ்வளவு டென்ஷனா இருந்தோம் தெரியுமா? பிராச்சி, நான் அவளை கூட்டிட்டு வரேன். சித்தி, சித்தி வந்துட்டாங்க. அம்மா, நீங்க எங்க போயிட்டீங்க? நாங்க போன் பண்ண ரொம்ப டென்ஷனா இருந்துச்சு. அடி எப்படி பட்டுச்சு? என்ன ஆச்சு? எத்தனை தடவை பண்ண, போன் எடுக்கவே இல்ல நீ. உங்க எல்லாருக்கும் நான் அப்புறமா புரிய வைக்கிறேன். நீ என் கூட கிளம்பி வா. ஏன் இவ்வளவு டென்ஷனா? நான் சொல்றேன், நீ முதல்ல அடி அடி எப்படி கிளம்பி வா. பட்டுச்சு? பிரக்யா, அம்மா, அம்மா, ஒரு நிமிஷம். நீங்க போன்ல ரொம்ப டென்ஷனா இருந்தீங்க. ஏதாவது நடந்துச்சா? என்ன ஆச்சுன்னு தயவு செஞ்சு சொல்லுங்கம்மா, ப்ளீஸ். பிரியாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவ மேல மர்டர் அட்டம் கேஸ் ஃபைல் ஆயிருக்கான். போலீஸ் சொல்றாங்க நான் தான் அந்த கம்ப்ளைண்ட் பண்ணேன்னு. உனக்கு நல்லா தெரியும், ரியாக்கு எதிரா நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு. ஒரு சின்ன குழந்தை, அவ மேல நான் உயிரே வச்சிருக்கேன். அவ மேல நான் எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்? என்ன கொல்ல முயற்சி பண்ணிருக்காமா? நீங்க அவளுக்கு எதிரா ஏன் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டீங்க? கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சுல, யார் வேணா பண்ணிருக்கட்டும், அதுல எந்த தப்புமே இல்ல. நடந்ததெல்லாம் நல்லதுக்குதான். அவ பண்ண தப்புக்கு அவ அனுபவிக்கிறா. ஏன் நீங்க எல்லாரும் இந்த மாதிரி பேசுறீங்க? பிராச்சி, உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு என்ன ஆச்சா? உங்களுக்கு என்ன ஆச்சு? எனக்கு நல்லா தெரியுது நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. ஆனா எதுக்கு ஆகணும்? ரியா மேல எதுக்கு இவ்ளோ பாசம்? எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. அவ என்னைக்கும் எனக்கு நல்லது நினைச்சதே இல்ல. எப்பவும் எனக்கு கெட்டதை மட்டும் தான் செஞ்சிருக்கா. எனக்கு எதிராக பல பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கா. என்ன கொல்லவும் முயற்சி பண்ணிருக்கா.
அவளுக்காக நீங்க அவ மேல எப்படி நீங்க இவ்வளவு பாசமா இருக்க முடியுது? உங்க வாயில அவளுக்காக நீங்க எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன ஆச்சுமா உங்களுக்கு? இது எல்லாத்தையும் விவரமா சொல்றதுக்கு என்கிட்ட இப்ப டைம் இல்ல. அதை விட முக்கியமான விஷயம் இப்ப ரியாவை லாக்அப்ல இருந்து வெளியில எடுக்கணும். உன்னை கொலை பண்ண முயற்சி பண்ணதா அவ மேல கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. நீ வந்து அந்த மாதிரி இல்லன்னு சொன்னீனா உடனே அவங்க அவளை கொல்ல முயற்சி பண்ணிருக்கால. எப்படி இல்லன்னு சொல்ல முடியும்? நம்ம போலீஸ்ல சொல்ல ஏன் சொல்லக்கூடாது? ஏன் சொல்லக்கூடாதுமா? ஒருத்தர் கொல்லணும்னு நினைக்கிறதே கிரைம் தான். கிரைம் என்னைக்கும் கிரைம் தான். அவளுக்கு அப்படிதான் நடக்கும். இல்லம்மா, நீங்க என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்வேன். நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்பேன். ஆனா அந்த ரியாவுக்காக ஏதாவது செய்ய சொன்னா ஐம் ரியலி சாரி. நீங்க என்கிட்ட அவளுக்கு திவாலி விஷ் பண்ண சொல்லி சொன்னீங்க. நான் அவளுக்கு போன் பண்ணேன். அந்த திமிரு பிடிச்சவ போன் எடுத்து ஆனா என்கிட்ட போன்ல பேசல. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர மாட்டேன். எஃப்ஐஆர் உன் பேர்ல தானே இருக்கு. தயவு செஞ்சு அந்த எஃப்ஐஆர் நீ வாபஸ் வாங்கிடு. அப்பதான் அவங்க ரியாவை ரிலீஸ் பண்ணுவாங்க. நீ இந்த வேலையை கண்டிப்பா பண்ணி ஆகணும் ப்ளீஸ். நான் எதுக்கு போகணும்? அவளுக்கு நடந்தது சரிதான். அந்த ரியா ஜெயிலுக்கு போகட்டும், எங்க வேணாலும் போகட்டும். 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 10 வருஷம், 20 வருஷம் ஜெயிலியா. தயவு செஞ்சு ரியாவை பத்தி இப்படி எல்லாம் சொல்லாத. ஏன் சொல்லக்கூடாது? அவ திமிரு பிடிச்சவ, சுயநலவாதி. அவ என்ன கொல்ல முயற்சி பண்ணிருக்கா. அவ அவளுக்காக மட்டும் தான் வாழ்றவ. அப்படி ஒரு திமிரு பிடிச்சவளுக்கும் எனக்கும் என்ன சம்மதம் இருக்குமா? அவ உன்னோட தங்கச்சி. அம்மா அவங்களோட தப்ப உணர்ந்துட்டாங்க. அதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க அத்தை. அதான் பிராச்சியை கூட்டிட்டு வந்து கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க போறாங்க. அப்படித்தானே? நீ எவ்வளவு அப்பாவியா இருக்க? ஐ கான்ட் பிலீவ் இட். உன் கண்ணால பார்த்து கூட இப்ப வரைக்கும் நீ நம்பவே மாட்டேங்கிற. அவ செஞ்ச தப்ப உணரவே இல்ல. இல்ல அத்தை, உணர்ந்திருக்காங்க. அதான் அவங்க இவ்வளவு தூரம் வந்தாங்க. ஆனா நீ கஷ்டப்படுறத பாக்குறதுக்காக தான் வந்தா. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி மட்டும் அவளோட மனசு அமைதி ஆகல. உன்னை பாக்குறதுக்கு அவ வந்தா. தண்ணி கிண்ணி குடிக்காம நீ எப்படி இருக்கன்னு உன்னை பார்க்க தான் வந்தா. ஐ எம் ஷூர் ரெக்கார்டிங்கும் பண்ணிட்டு போயிருப்பா. அப்பதானே பிராச்சிக்கு காட்ட முடியும். அவ பிராச்சி மேலதான் அன்பு வச்சிருக்கா. இந்த மாதிரி நீ கஷ்டப்படணும்னு அவ பார்க்க ஆசைப்பட்டா. அதனாலதான் நீ இன்னைக்கு லாக்அப்ல இருக்க. அப்பதான் உன்கிட்ட இருந்து ரன்வீரை ரொம்ப சுலபமா பிரிச்சு அவளோட பிராச்சிக்கு அவ கொடுக்க முடியும். அவளோட மிஷன்ல கிட்டத்தட்ட அவ சக்சஸ் ஆயிட்டா. ரன்வீர் ஏற்கனவே பிராச்சி மேல பைத்தியமா இருக்கா. அது உனக்கே தெரியும்ல. ரியா, நீ உன்னோட லைஃப்ல சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா உன் மனசுல இருந்தும் உன் மூளையில இருந்தும் பிராச்சி பிரக்யாவை தூக்கி எறிஞ்சிரு. அப்பதான் உனக்கு உன்னோட ரன்வீர் உனக்கு கிடைப்பான். ரன்வீர பிராச்சி கிட்ட இருந்து பிரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா இம்பாசிபிள் கிடையாது. இத பாரு, நீ பிறந்ததுல இருந்து நான் உயிரே வச்சிருக்கேன். நான் தான் உன் மேல அன்பா இருக்கேன். வாழ்க்கை ஃபுல்லா உன் மேல அன்பு காட்டிக்கிட்டே இருப்பேன். ஐ நோ பிரக்யா அவ நடத்தின நாடகத்தினால நீ ரொம்ப இமோஷனல் ஆயிட்ட. அதனால பிரக்யாவுக்கு எதிரா நான் என்ன சொன்னாலும் அது உனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா என்ன பண்றது? ஃபேக்ட் எதுவோ அதுதான் ஃபேக்ட். என்னால இக்னோர் பண்ண முடியாது. ரன்பீர் கூட நீ வாழணும்னு ஆசைப்பட்டா பிரக்யாவை நீ மறந்தே ஆகணும். அவ ரொம்ப சுயநலம் பிடிச்சவ. அவ எந்த காலத்திலயும் பிராச்சிக்கு தான் முக்கியத்துவம் தருவா. பிராச்சிக்காக தான் அவ உங்க அப்பாவையே விட்டுட்டு போனா, உன்னையும் விட்டுட்டு போனா. இன்ஃபேக்ட் இன்னைக்கு உன்னை அவ ஜெயிலுக்கு உன்னை அனுப்பிட்டா. ரியா, நீ பிரக்யா கூட இருந்தா வாழ்க்கை ஃபுல்லா நீ கஷ்டத்தை மட்டும் தான் அனுபவிப்ப. நீ கஷ்டப்படுறத என்னாலையும் உன் டேடாலையும் கண்டிப்பா பார்க்க முடியாது. உன்னோட லைஃப் எப்பவுமே உன் ஃபேமிலி கூட தான் இருக்கணும். ட்ரஸ்ட் மீ ரியா, உன் ஃபேமிலி தான் உனக்கு எந்த காலத்திலயுமே முக்கியம். என்ன பண்ற நீ? அவன் என்ன பண்ணிட்டு வந்தான்னு அவனை கேளுங்க. நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க, நீங்க என்ன பண்றீங்கன்னு. எந்த பொண்ணை நான் காதலிக்கிறனோ, எந்த பொண்ணோட நான் வாழணும்னு நினைக்கிறனோ, நீங்க அந்த பொண்ணை வெறுக்கிறீங்க. இது எந்த விதத்துல நியாயம்? ரன்பீர், ஸ்டாப் இட். நான் எதுக்கு ஸ்டாப் பண்ணணும்? நான் பிராச்சியை காதலிக்கிறதுக்கு 100 காரணம் இருக்கு. நீங்க பிராச்சியை வெறுக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்க. நீ இப்ப வளர்ந்துட்டல்ல, அதனாலதான் உங்க அம்மாவை பார்த்து இந்த மாதிரி கேள்வி கேட்கிற. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ எந்த லைஃப்காக இவ்வளவு முடிவெல்லாம் எடுத்திருக்கியோ அந்த லைஃப உனக்கு கொடுத்ததே நான் தாண்டா. நான் தாண்டா உன்னை பெத்து வளர்த்தேன். உனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு தாண்டா தெரியும். என்ன பெத்ததுக்காக நீங்க என்கிட்ட ரொம்ப பெரிய வேலையை எதிர்பார்க்கறீங்க. நான் ஒத்துக்கிறேன், என்னோட லைஃப்ல எது நல்லது கெட்டதுன்னு உங்களுக்கு தெரியும் தான். ஆனா நான் அதை இல்லைன்னு சொல்லல. என் விருப்பத்துக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் தாங்க. நான் பிராச்சியை உயிருக்கு உயிரா விரும்புறேன். அப்புறம் மம்மி, என்னோட வாழ்க்கையில கல்யாணம்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா கண்டிப்பா நான் பிராச்சியை மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். வேற யாரையும் பண்ணிக்க மாட்டேன். நீ ஒரு ரூமை விட்டு வெளியில வந்ததுனே நீ போய் அந்த பிராச்சியை கல்யாணம் பண்ணிப்ப. வா வான்னு சொல்றேன்ல. பல்லவி, என்ன பண்ணிட்டு இருக்கமா? வாடா. மம்மி, என் கூட please. வா ரன்பீர். பல்லவி, சொல்றதை கேளு. எதுவும் நடக்காது. பல்லவி சொன்ன கேளுமா?
இதுக்கப்புறம் நீ இந்த ரூமை விட்டு வெளியில போக கூடாது. யாரும் இந்த ரூம்குள்ளேயும் வர மாட்டாங்க. மம்மி நீங்க தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப பெரிய தப்பு. எங்களோட காதலை யாராலையுமே தடுக்க முடியாது. இந்த கதவால என்ன பண்ண முடியும்? நீ உங்க அம்மா கிட்ட சேலஞ்ச் பண்றியா? நீங்க என் காதலோட சேலஞ்ச் பண்றீங்க. சரி, நீ இப்படி கெட்டு போனதுக்கு காரணம் நான் தான் இல்லையா? அதே மாதிரி நானே இப்ப உன்னை சரி செய்யறேன். கெட்டு போன பையனை சரி செஞ்சது பிராச்சியோட காதல் தான். என்னைக்கா இருந்தாலும் நான் என்னோட முடிவை மாத்திக்கவே மாட்டேன். உன் பிடிவாதத்தை விட மாட்டல? பிடிவாதம் இல்ல, இதுதான் காதல். பிராச்சியை நான் எந்த காலத்திலயும் விட மாட்டேன். பிராச்சியை விட மாட்டேன், ஆனா பிராச்சிக்காக உங்க அம்மா உன்னை விட்டுட்டு போயிடுவல? அம்மா நான் சொன்னதை நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நான் சரியா தான் புரிஞ்சிட்டு இருக்கேன். நீ பிடிவாதக்காரன்ல, நானும் அப்படிதான். யாரும் அவங்க பிடிவாதத்தை முதல்ல விடுறாங்கன்னு பாப்போம். மாம், this is not fair. போதும், இதுக்கப்புறம் எப்பவுமே பிராச்சியை சந்திக்க கூடாது. நடக்கிறது எதுவுமே சரியில்லை விக்ரம். பல்லவியை தடுத்து நிறுத்துப்பா. என்னால எப்படிமா தடுக்க முடியும்? பல்லவி இருக்காளே, அவ தான் பையன் மேல அளவு கடந்து அன்பு வச்சிருக்கா. தான் உயிரை விட அவனை மேலான்னு நினைக்கிறா. அவ இன்செக்யூரா ஃபீல் பண்றா. அவளுக்கு என்ன தோணுதுன்னா, தான் பையனோட முதல் காதல் இருக்கு இல்லையா, அது தன்னையும் மகனையும் பிரிச்சிருமோன்னு நினைக்கிறா. நீங்களே சொல்லுங்க, எந்த அம்மா தான் தன்னோட பையன் தன்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைப்பாங்க? அப்படி போனா சந்தோஷமா இருப்பாங்களா? அவ என்னதான் பண்ணுவா சொல்லுங்க. விக்ரம், நீ நல்லா யோசிச்சு பாரு. இன்னும் அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கே வரல, அதுக்குள்ள அம்மா பையனுக்குள்ள விரிசல் ஏற்பட்டுருச்சு. ஒருவேளை அவ இந்த வீட்டுக்குள்ள வந்தா என்னெல்லாம் ஆகும்? அம்மா, ஆமா, உன் கூட பிறந்தவன் நீங்க 2 பேரும் ரெட்ட பிறவீங்க. அவுச். ப்ளீஸ் லேட் பண்ணாம சீக்கிரம் வா. பிரக்யா, நீ சொல்றத பார்த்தா மிஸ்டர் மேரா தான் உன்னோட விஷயம் ரொம்ப பெருசு. இப்ப அதை சொல்லி புரிய வைக்க முடியாது. ரியா இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல லாக்அப்ல இருக்கா. அவளை அங்க இருந்து வெளியில கொண்டு வரது ரொம்ப முக்கியம். இங்க பாரு, அவ உனக்கு எவ்வளவு வேணாலும் கெடுதல் பண்ணிருக்கலாம், நீ என்ன வேணாலும் நினைக்கலாம். அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் உங்களுக்குள்ள இருக்கிற உறவு உங்களுக்கு தெரியாததுதான். இப்பதான் எல்லாம் உண்மையை தெரிஞ்சிருச்சு. நீ அவளுக்கு உதவி பண்ணவல்ல பிராச்சி. இது நாள் வரைக்கும் உங்க மொத்த அன்பு எனக்கு மட்டும்தான் கிடைச்சிட்டு இருந்தது. இப்ப திடீர்னு இன்னொருத்தர் மேல நீங்க அன்பு செலுத்துறத பார்க்கும்போது என்னால தாங்கிக்க முடியலம்மா. ஐம் சாரி, என்ன மன்னிச்சிருங்கம்மா. இப்ப அவளுக்கு ஹெல்ப் பண்ண வருவல்ல? நான் அந்த ரியாவை என்ன பண்றேன்னு பாருங்க. அக்காங்கிற முறையில நான் அவளை ஒரு அறையலாம்ல? வா, சீக்கிரம் வா. ஓ நோ, இது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆச்சு. 2 பேரும் ட்வின் சிஸ்டர்ஸ். பாவம் ரன்பீர், அவன் நல்லா மாட்டிக்கிட்டான். ரியா ரன்பீரை காதலிக்கிறான், அப்புறம் ரன்பீர் பிராச்சியை காதலிக்கிறான். சரிதா ஆண்டி, அது என்னன்னா, ரியாக்கு பிராச்சி அப்புறம் ரன்பீருடைய காதலை பத்தி தெரிய வந்தா அவ பிரச்சனை ஏதாவது கிரியேட் பண்ணுவாளா? உனக்கு என்ன தோணுது? அவ அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாளா? மம்மி நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீ சொல்றதெல்லாம் நான் கேட்டாச்சு. நான் சொல்றத நீங்க கேக்குறீங்களே தவிர, ஆனா நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. நீ சொல்றத நான் புரிஞ்சுக்கலனா வேற யார் புரிஞ்சுப்பா ரன்பீர்? நீ குழந்தையா இருக்கும்போது சின்ன வயசுல நீ அழுவ. உன் அழுக சத்தம் கேட்ட உடனே உனக்கு என்ன தேவைங்கிறத நான் புரிஞ்சுப்பேன். அப்படிப்பட்ட என்ன பார்த்து நீ சொல்றது புரிஞ்சுக்கலங்கிறியா? 12 வயசு இருக்கும்போது நீ பைக் கேட்ட, நான் வாங்கி கொடுத்தேன். 16 வயசு இருக்கும்போது உனக்கு கார் தேவைப்பட்டது, நான் வாங்கி கொடுத்தேன். 17 வயசு இருக்கும்போது வேர்ல்ட் டூர் போகணும்னு ஆசைப்பட்ட, நான் உன்னை அனுப்பி வச்சேன். எல்லாரும் வேணான்னாங்க, ஆனா நான் தான் சம்மதிக்க வச்சேன். உன் அன்புல நான் குருடி ஆயிட்டேன்டா. ஆனா இப்ப நான் எல்லாத்தையுமே உணர்ந்துட்டேன். நான் பண்ணது பெரிய தப்பு. அதனால அப்ப பண்ண தப்ப நான் இப்ப பண்ண மாட்டேன். உன் பிடிவாதத்துக்காக பிராச்சி நான் உன்னோட சேர்த்து வைக்க மாட்டேன். பிராச்சி எனக்குள்ள எப்போ வந்துட்டா மம்மி. எனக்குள்ள வந்தவள என்னைக்கும் என்னால வெளியே தூக்கி போட முடியாதா? சின்ன வயசுல நான் அழறத பார்த்து நீங்க எனக்கு என்ன வேணும்ன்றத புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. இன்னைக்கு என்னோட இதயம் துடிக்குது, நான் அழறேன். நான் இன்னைக்கு உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்றேன். அப்படி இருந்தும் நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? உங்களுக்கு இதெல்லாம் புரியாது. நான் டாட் கிட்ட பேசிக்கிறேன். மம்மி, மம்மி, this is not a... மம்மி இப்படிலாம் பண்ணக்கூடாது. மாம்,
பல்லவி நீ அவனை என்ன பண்ண? அவனை நான் ரூம்ல அடைச்சு வச்சிருக்கேன். அம்மா நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்பு. கதவை திறங்க. நான் என்ன குழந்தையா? பல்லவி நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. அப்புறம் ரன்வீர், இனிமே நான் என்ன ஆசைப்படுறனோ அதுதான் ரன்வீர் செய்வான். இப்ப நீ என்னமா பண்ண போற? நான் ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன். இனிமேல் யார் என்னோட வழியில குறுக்க வந்தாலும் அவங்கள பத்தி நான் கவலைப்பட போறதே இல்ல. கண்டிப்பா பிராச்சியை ரன்பீர் கிட்ட இருந்து பிரிச்சே தீர்வேன். எனக்கும் பிராச்சிக்கும் நடுவுல நான் யாரையும் வரவிடவே மாட்டேன். யாரையும். ஆட்டோ ஆட்டோ, பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் போகணும். அம்மா சொல்ற மாதிரி ரியா என் தங்கச்சின்னா நீங்க இவங்கள டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க. நாங்க இவர போலீஸ் ஸ்டேஷன் ஆமா கூட்டிட்டு ஆமா போறோம். நீங்க சொல்றது சரிதான். நீங்க ஒரு நிமிஷம் யாரும் எங்கேயும் போக தேவையில்ல. எந்த ஆக்சிடென்ட்டும் நடக்கல. இவளுக்கு லிஃப்ட் தேவைப்பட்டுச்சு, அதனால இவ வேணும்னு பண்ணிட்டா. ரியா என்னோட தங்கச்சின்னா மெஹரா சார் இல்ல, அவரு என்னோட அப்பாவா? சரி, இங்க எப்ப வேணாலும் பிளாஸ்ட் ஆகல. நீங்க இங்க இருந்து போயிடுங்க. ஏற்கனவே நான் ஒரு தடவை பொண்ணு இழந்துட்டு திரும்பவும் இழக்க மாட்டேன். எப்பவும் என் மனசுக்குள்ள மெஹரா சார் மாதிரி ஒரு அப்பா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும். ஆனா இன்னைக்குதான் உண்மையிலேயே நான் ரொம்ப கொடுத்து வச்சவன்னு தோணுது. அதனாலதான் அவர் எனக்கு அப்பாவா கிடைச்சிருக்காரு.